இங்கே நம்ம சேலத்தில் கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்கே இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறேன், உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு காசி போகிறேன், காசி தமிழ் சங்கம் கும்பமேளா போகிறேன். போயிட்டு கோயம்புத்தூரில் அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்போ போகிறேனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்போ போகிறேனோ அண்ணா சாலையில் எங்கே வரணும்னு திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைன்னா பொத்தம்புதுவா எங்கே, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிடனே அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க, அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க. நான் தனியாளாக வர்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வரமாட்டாங்க. தனியாளாக ஒத்தாளாக வர்றேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் ஃபோர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்திப்பார். நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார். அவர் வாயிலிருந்து அவர் வரட்டும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்குறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப்பு, இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப். 2 பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்கள் முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்காந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளோ ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டரில் சரியாக 6 மணிக்கு காலையில் கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளோ ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பித்த, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூலிருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ, ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தரமான எந்த ஒரு வசதியும் இல்லை, அதனால் ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு என்னுடைய முகநூலில் கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு ட்வீட் போட்டிங்களோ மொத்தமாக குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு 6 மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம். நாங்கள் எவ்வளவு போடுறோன்னு குறிப்பெடுத்து கணக்கு பாடு. நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. நாளான்னைக்கு காலையில் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன், திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு, எவ்வளோ வேணுமோ போட்டுக்க. நாளைக்கு எங்களோட நாள் காலையில் 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். கெட் அவுட் ஸ்டாலின், நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமாக நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறேன். ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படி தாங்கன்னு இருக்கும், யாரையும் பயந்தலாம் இல்லை. அதே போல் அண்ணன் கேட்ட கேள்வி, அண்ணா நகர் 26ஆம் தேதிக்கு மேலே திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன். கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணா சாலையில் இங்கே வந்து காட்டுன்னு சொல்லு. 19 அண்ணா சாலையில் நான் வர முடியும், வர்றேன், இடத்த சொல்லு, ஒரே ஆள் வர்றேன், எல்லாம் தடுத்து நிறுத்து. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில் தான் இனி பதில். மரியாதை கொடுத்தா மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில் மரியாதை இருக்கு.